டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூளுங்க. நல்லா மசாலாவையும் அந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். இது பிள்ளைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸ்கூல் டைமில் நான் அடிக்கடி இந்தமாரி ரெசிபி செய்வேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அப்படியே பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டையும் அன்பும் எப்போதும் கொடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நன்றிங்க.